இமோஷனல் பிளாக்மெயில். இங்கே பல பேர் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி பழகிட்டாங்க. ஏதாவது ஒன்று கிடைக்கலையா நான் செத்துருவேன், அதை எனக்கு வாங்கி கொடு, அதை எனக்கு செஞ்சு கொடு, இல்லைன்னா நான் செத்துருவேன். நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கரெக்டாக? ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது. இந்த மாதிரி யாராவது இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னா தைரியமாக துணிஞ்சு பண்ணிக்கோன்னு சொல்லிடுங்க. சொல்லி தான் பாருங்களேன். 90% ஆஃப் பீப்புள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டாங்க, அந்த பிஹேவியரை ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. ரிமைனிங் 10% இப்படி நீ சொல்லிட்டியா, நிஜமாலுமே பண்ணுறேன்னு வீம்புக்கு பண்ணுவாங்க. ஆனால் வீம்புக்கு பண்ணி ஏதாவது அசம்பாவிதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாங்க. இறந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாங்கன்னா அந்த மரணத்துக்கு போயிட்டு வருவாங்க. அந்த பயம், அந்த வலி, அவங்க ஹாஸ்பிட்டலில் அனுபவிக்கிற வலி, வேதனை, இதெல்லாம் அவங்களுக்கு அந்த ரியாலிட்டியை உணர்த்தும். அதுக்கான சான்ஸ் நம்ம கொடுக்காம அவங்கள காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னு தலையாடிட்டு இருந்தோம்னா அவங்கள இன்னும் படுகொலியில் தான் நம்ம தள்ளிட்டு இருக்கோம். இதே அவங்க இறந்துட்டாங்க, சூசைட் ட்ரை பண்ணி நம்ம பண்ணிக்கோன்னு சொல்கிறதுல பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, முதல்ல நமக்கு அந்த கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா சாவுங்கிறது எப்படி வேணால் வரலாம், அவங்க விதி இப்படி தான் இருக்குங்கிறது ஆண்டவன் எழுதிட்டான்னு நினச்சிட்டு விட்டுறணும். அது யாராக வேணால் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒன்று நினச்சி பாருங்கள், இப்படி ஒவ்வொரு தடவையும் அவங்க ஒரு பொருளுக்காக ஒரு விஷயத்துக்காக இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம தினம் தினம் செத்து அந்த வேதனையும் வலியையும் நம்ம அனுபவப்படணும். அவங்க இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னா 3 நாள் இல்லை 1 வருஷம் 2 வருஷம் அழுவோம், அதுக்கப்புறம் அவ்வளோதான். நம்ம லைஃப்பில் நம்ம மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும். ஸோ இறப்புங்கிறது எப்போ வேணால் வரும். ஆனால் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட அவங்களுக்கு லைஃபோட ரியாலிட்டியை புரிய வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக துணிஞ்சு தைரியமாக பண்ணிக்கோன்னு சொல்லுங்கள். இதில் ஒரு சில கேசஸில் எக்ஸப்ஷன்ஸ், நிஜமாலுமே வாழ்க்கையில் ரொம்ப வெறுத்து போய் நிஜமாலுமே சூசைட் பண்ணுறேன்னு சொல்கிற மனநிலையில் ஒருத்தங்க இருப்பாங்க. ஒரு சிலர் அவங்களுடைய ஈகோ, கோபம், ஏதாவது ஒன்று அடையணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பிஹேவியர்லேயே நமக்கு தெரியும். இந்த 2 கேசஸை நம்ம பிரிச்சுக்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த எக்ஸப்ஷன் கேஸில் நம்ம இந்த மாதிரி டீல் பண்ணக்கூடாது, அவங்கள காப்பாற்ற தான் ட்ரை பண்ணணும். பட் இந்த மாதிரி ஈகோயிஸ்டிக், ஆங்க்ரியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி இதில் முடிவெடுக்கிறீங்கள, நான் சொன்ன மெத்தடில் டாக் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ரியாலிட்டியை புரிஞ்சுக்குவாங்க. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தான் தைரியம் வேணும், சாகிறதுக்கு இல்லை. நீங்கள் அவங்கள வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது. இதை மீறி கை மீறி போச்சுன்னா எல்லாம் விதி, அவ்வளோதான்.